Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. இறையருள் வளரட்டுமே, அது ஏகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, அன்பு சகோதரமே, இன்றைய நாளில் நம் தாயாம் திரு அவையானது திருத்தூதர் புனித பேதுருவினுடைய தலைமை பீட விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த திருத்தூதர் பேதுருவினுடைய தலைமை பீட விழாவிலிருந்து திரு அவை நமக்கு கற்பிக்கின்ற எல்லா வகையான பாடங்களையும் எல்லா வகையான நற்போதனைகளையும் நாமும் நமதாக்கி நம்முடைய வாழ்வில் அதை செயல்படுத்தி வாழ அருள் வேண்டி இந்த திருப்பள்ளியில் மன்றாடுவோம், இறையாசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பாறை மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எவ்வித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு உமது அருளால் எங்களை என்றும் காத்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி, உங்கள் உடன் மூப்பன். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-4 முடிய. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிருக்கும் அஞ்சேடேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றே. ஆண்டவரே என் நாயர்,
சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே இந்நாயர் எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே இந்நாயர் எனக்கேதும் குறையில்லை, எனக்கேதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அழகு 16 இறை சொற்றொடர் 13-19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, முதற்கண் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருத்தூதர் பேதுருவின் தலைமை பீட விழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, உங்களிடம் ஒரு 3 கேள்வி. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஏற்கனவே மறைக்கல்வி வகுப்புகளில் இல்லைன்னா சின்ன குறிப்பிடம் அந்த புத்தகத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. திரு அவையை ஏற்படுத்தியது யார்? திரு அவையினுடைய தலைமை பண்பாக இயேசு கிறிஸ்து யாரை நியமித்தார்? இப்படி இந்த பேதுருவனுடைய வழி தோன்றல்கள் யார்? இந்த 3 கேள்விகளுக்கும் அந்த விடையை தருவதுதான், அதனுடைய பண்புகளை சாராம்சத்தை விளக்குவதுதான் இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய
திருத்தூதருடைய பேதனுடைய தலைமை பீட விழா என்பதாகும். அன்புமிக்கவர்களே, 2018 ஜனவரி 19ஆம் நாளன்று சீலி நாடு மிகுந்த ஆரவாரத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்று கொண்டிருக்கின்றது. பல்வேறு சிறப்பான மரியாதையோடும் கூட அந்த பாப்பு என்ற அந்த ஊர்வதியில் ஒருவர் அழகாக வந்து கொண்டிருக்கின்றார். மக்கள் அனைவருடைய கண்களும் அவரை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. இப்படி இந்த ஒரு அருமையான அந்த பவனியிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண் அதிகாரி ஒருவர் குதிரையிலிருந்து அங்கே அவர் அந்த வருகையை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பாப்பு என்ற அந்த ஊர்தி வருகிறது. அந்த ஊர்தியினுடைய சத்தத்தை கேட்டு அந்த குதிரை மிரளுகிறது. கீழே அந்த பெண் கீழே விழுகிறார். அனைவரும் ஒருமித்தம் பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த நபர் யாரை அழகாக மிகுந்த மரியாதையோடு வரவேற்று கொண்டிருக்கிறாரோ அவர் அங்கே அந்த காரிலிருந்து இறங்குகிறார். நிறுத்த சொல்லி இறங்குகிறார். இறங்கி அந்த பெண்ணை நோக்கி வந்து அவரை தொட்டு அவனுடைய நெற்றியில் முத்தமிட்டு ஆசி வழங்கி மீண்டுமாக அந்த ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி சிகிச்சை ஊர்தி என்கின்ற அந்த வாகனம் வரும் வரை காத்திருந்து அவரை அந்த அவசர ஊர்தியிலே ஏற்றிவிட்டு பிறகு தன்னுடைய அந்த பயணத்தை பவனியை தொடர்கிறார். இது யார் என நீங்கள் நினைக்கிறீர்களா? அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்மளுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஒரு சிறந்த தலைமை பண்புக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இவர் என்று நாம் நிச்சயமாக கூறலாம். இப்படி இன்றைய நாள் விழாவும் ஒரு நல்ல நமது திரு அவை ஒரு நல்ல தலைமை பண்புக்கு மிக சிறந்ததாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என தன்னுடைய வாழ்வில் எடுத்து இயம்பியவர். அதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த பண்பாக இந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். அன்புமிக்கவர்கள், இந்த விழாவானது கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகின்றது. இயேசு அன்று பேதுருவிடம் தன்னுடைய அந்த பொறுப்பை ஒப்படைத்ததிலிருந்து திரவின் தலைவராக நியமித்ததிலிருந்து இந்த விழா நமக்கு கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. மேலுமாக இது எவ்வாறாக அந்த லத்தீனுடைய கத்தீட்ரா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து கத்தீட்ரல் தலைமை பீடம் என்கின்ற அந்த வார்த்தை வழி வருகின்றது. ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இந்த கத்தீட்ரல் என்ற அது மிக ஒரு பேராலயம் இருக்கின்றோம். இந்த பேராலயத்திலிருந்து தான் அங்கே ஆயருடைய தலைமை இருக்கையும் தனியாக சிறப்பாக வைத்திருப்பதை நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள். இப்படி இந்த ஒவ்வொரு அரியணையும் ஆயருக்குரியது, ஆயருடைய தலைமை பீடத்துக்கு உரியது, அவர் போதனைக்குரியது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஆக அன்புமிக்கவர்களே, இந்த இருக்கை முதலில் எங்கே இருந்தது என்று நாம் வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது பலரும் பலவராக கூறுகின்றனர். முதலாவதாக இது எங்கே இருந்தது என்று சொன்ன போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்ட அந்த இரா உணவு அந்த அறையில் இருந்ததாகும். பிறகாக பவுல் அங்கே அந்தியோக்கியா திரு அவையில் அங்கே திரு அவை எழுப்பியது போல மீண்டுமாக பேதுரு அங்கிருந்து அந்தியோக்கியா நகருக்கு வந்ததாகவும் அங்குதான் நமக்கு நன்றாக தெரியும். இதைத்தான் நாம் திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்க போல அந்தியோக்கு நகரில்தான் முதலாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் என்ற அந்த வார்த்தைகளுடைய பின்னணியில் அங்கே அந்த தலைமை பீட சேர் அந்த நாற்காலி வந்ததாகவும் இவ்வாறாக பலவாறு சொல்லுகின்றனர். அன்புக்குரியவர்களே, இந்த விழா நமக்கு முக்கியமான பாடத்தை கொடுப்பது என்னவென்றால், ஒன்று, நான் தொடக்கத்தில் சொன்னது போல ஒரு தலைமை பண்புக்குரிய நல் மதிப்பீடு மக்களாக நாம் வாழ வேண்டும். மேலுமாக இந்த திரு அவையினுடைய பின்னணி நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா போதனைகளையும் கடவுளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கீழ் வருகின்றது. அவருடைய அந்த அதிகாரத்தின் பின்னணியில் தான் இந்த நற்செய்தியானது போதிக்கப்படுகிறது. அங்கே நாம் பார்க்கின்றோம். ஆக நமது திரு அவை போதிக்கின்ற எல்லா படிப்பினைகளையும் நாம் கற்றுக்கொள்ளவும் அதை கடைபிடித்து வாழவும் இன்றைய நாளில் நாம் அருள் வேண்டுவோம். சிறப்பாக எப்படி இந்த தலைமை பண்புக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல் உதாரணமாக இருந்தாரோ, அவரை பின்பற்றி வந்த பேதுருவும் கூட அந்த தலைமை பீடத்திலிருந்து எவ்வாறு ஒரு முன் உதாரணமாய் வாழ்ந்தாரோ, அதே போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கை சூழலிலும் ஒரு நல்ல தலைமை பண்புடைய நபர்களாக வாழ இந்த நாளில் அருள் வேண்டுவோம். இந்த தலைமை பண்பு என்று சொல்கின்ற பொழுது இதைத்தானே நாம் மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் அழகாக வாசிக்கிறோம். நாம் யாரையும் எந்த இடத்திலையும் அடிமைப்படுத்தக்கூடாது. உங்களிலும் முதல்வராக இருக்க விரும்புவர் அவர் தொண்டராக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்புக்கு ஏற்றார் போல நாமும் நம்மளுடைய பணித்தலங்களிலும் நம் வாழும் சமூகத்திலும் இத்தகைய ஒரு நல்ல தலைமை பண்பு உடையவர்களாக வாழ அருள் வேண்டுவோம்.
திரு அவை முன் உதாரணமாக இருக்குது. தன்னுடைய போதனையிலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய கற்பித்தலும் எல்லா நிலையிலும் எவ்வாறு தலைமை பண்புக்கு மிக சிறந்ததாக இருக்கிறதோ அதே போல நாமும் நம்மளுடைய வாழ்வில் ஒரு நல்ல தலைமை பண்புடையவர்களாக, அன்பு உள்ளம் கொண்டவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, கனிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, தன்னோட பணி செய்யும் சகோதர சகோதரிகளை நன்கு பேணி பாதுகாக்கக்கூடிய, மதிப்பளிக்கக்கூடிய நபர்களாக வாழ அருள் வேண்டுவோம். சிறப்பாக இந்த விழா நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பது போல நம்முடைய வாழ்விலும் இதை பிரதிபலிக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம், இறையாசிர் பெறுவோம். அன்புமிக்கவர்களே, இவ்வாறாக நமது திரு அவை நல்ல தலைமை பண்பினுடைய அடையாளமாய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய வாழ்வில் இந்த தலைமை பண்பு கூடிய அடையாளத்தோடு வாழ அருள் வேண்டுவோம், இறையாசிர் பெறுவோம். தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் வேண்டல்களையும் பலிபொருள்களையும் கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு தலைமையாயரான புனித பேதுருவின் போதனையால் நாங்கள் நம்பிக்கையை முழுமையாக பற்றி கொண்டு நிலையான உரிமை பெற்ற அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உமது புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவன். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பேதுருவின் விழாவை கொண்டாடும் எங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை உணவாக அளித்தீரே. அதனால் இத்தகைய மீட்பின் பரிமாற்றம் எங்களுக்கு ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளமாய் அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார்.
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.